வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப டிஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட் மிஸ்கேரேஜஸ். ஸோ மிஸ்கேரேஜ் அப்படின்றது என்ன? ஒரு கருச்சிதைவு ஏற்படுவதை நம்ம மிஸ்கேரேஜ்னு சொல்கிறோம். ஸோ மிஸ்கேரேஜஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 12 வாரங்களுக்கு முன்னாடியே ஏற்பட்டுரும். ஸோ இதை வந்து ஏர்லி மிஸ்கேரேஜஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஒரு மிஸ்கேரேஜ் வந்து 13 வாரத்துலேருந்து 20-24 வாரங்கள் இந்த டைம் பீரியட்ல ஏற்பட்டுச்சுன்னா இது நம்ம லேட் மிஸ்கேரேஜஸ் இல்லைனா வந்துட்டு மிட் ட்ரைமெஸ்டர் அபார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஏர்லி மிஸ்கேரேஜ்க்கும் லேட் மிஸ்கேரேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மிஸ்கேரேஜஸில் நிறைய டைம் வந்து ரொம்ப ஏர்லியாகவே மிஸ்கேரேஜ் நடந்துடும். அந்த பெண் வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கூட சில சமயம் மிஸ்கேரேஜ் நடந்துடும். அது மாதிரி ஏர்லி மிஸ்கேரேஜஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனட்டிக் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு குரோமோசோமல் காஸாக இருக்கலாம். ஸோ குரோமோசோமல் காஸ் அப்படின்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, கருவோட வளர்ச்சி சரியில்லாமல் இருக்கலாம், ஆன்எம்ப்ரியானிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம், உள்ளே வந்து அந்த ஃபீட்டல் போலே வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ்னால ஒரு கருச்சிதைவு ஏற்படுவது வந்து ஏர்லியாக ஏற்படுவது ரொம்ப ரொம்ப சகஜம். சம்டைம்ஸ் வந்து வேறு ரீசன்ஸ்னாலேயும் உங்களுக்கு ஏர்லி மிஸ்கேரேஜஸ் ஏற்படலாம். லைக் வந்து அன்கண்ட்ரோல் சுகர்ஸ்னால ஏற்படலாம், இல்லை ஆப்லா சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்னால ஏற்படலாம். பட் ஸ்டில் வந்து ரொம்ப காமனாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெரி ஏர்லி மிஸ்கேரேஜஸ் ஆர் மெயின்லி பிகாஸ் ஆஃப் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ். பட் லேட் மிஸ்கேரேஜ் வந்து எதனால ஏற்படுதுன்னா, இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்னால தான் லேட் மிஸ்கேரேஜ் ஏற்படுது. ஸோ ஏர்லி மிஸ்கேரேஜை விட லேட் மிஸ்கேரேஜ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். பிகாஸ் அவங்க ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, என்டி ஸ்கேன் 12 வீக்ஸில் பண்ணியிருப்பாங்க, பயோகெமிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த ப்ரெக்னென்சியை சந்தோஷமாக அடுத்த ட்ரைமஸ்டருக்கு கொண்டு போகிற டைமில் வந்து அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுறது அப்படின்றது ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ என்ன ரீசன்ஸ்னால இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில், அதாவது மிட் ட்ரைமஸ்டரில் அபார்ஷன்ஸ் ஏற்படுது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் சம் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் மிஸ்கேரேஜ் ஆகும், உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகலாம். பட் மோஸ்ட் காமன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமானால வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆகலாம், இல்லை வந்து க்ரானிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் வந்து டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி, அப்படி இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் மிஸ்கேரேஜ் ஆகலாம். அதுபோல் வந்து சில ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ லூப்பஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னாலையும் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் மிஸ்கேரேஜ் ஆகலாம். தைராய்டு கண்ட்ரோல் ஆகாமல் இருந்தாலும் செகண்ட் ட்ரைமஸ்டர் மிஸ்கேரேஜஸ் வரலாம். பட் இது எல்லாத்த விடையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தினால செகண்ட் ட்ரைமஸ்டர் மிஸ்கேரேஜ் வரலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வைக்கல் இன்சஃபிஷியன்சி ஆர் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ். இது என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பையோட வாயு பகுதி இன்ஹெரண்டாகவே சிலருக்கு ரொம்ப வீக்காக இருக்கும், கன்ஜெனட்டலாகவே வீக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 months வந்து அவங்களால ப்ரெக்னென்சியை ஹோல்ட் பண்ண முடியுது. பட் 4th month 5th month வரும்போது ப்ரெக்னென்சியை ஹோல்ட் பண்ண முடியாமல் சம்டைம்ஸ் வந்து இன்னெவிட்டபிள் அபார்ஷன் சொல்லக்கூடிய மிஸ்கேரேஜ் வந்து நடக்கலாம். இது ரொம்ப ரொம்ப வந்து டிஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். அது மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் சப்போஸ் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெக்னென்சி ஆகி அதில் மிட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன் வந்து வேறு எந்த ரீசனுமே இல்லாமல் ஆயிருந்தது அப்படின்னா சர்வைக்கல் இன்சஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சர்வைக்கல் சூச்சரிங் வந்து நாங்கள் வந்து அடுத்த ப்ரெக்னென்சியில் போடுவோம். பட் ஃபஸ்ட் டைம் ஆகும் பொழுது நம்மளால் வந்து இதுதான் இவங்களுக்கு வந்து சர்வைக்கல் இன்சஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத கூட நம்மளால் வந்து கண்டறிஞ்சு சொல்ல முடியாது. ஏன்னா யூஸ்வலாக ஃபஸ்ட் 3 monthsல அவங்களோட சர்வைக்கல் லென்த் எல்லாமே ரொம்ப நார்மலாகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஏற்படக்கூடிய வெஜினல் வல்வல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகலாம் அப்படின்றதுனால, அண்ட் ஆல்சோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதனால நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக உங்கள் மருத்துவரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து மிஸ்கேரேஜ் ஆக போகுது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, அடிவயத்தில் வலி இருக்கலாம். சிலருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் மாதிரியான ஃபீலிங் தான் இருக்கும். எஸ்பெஷலி சர்வைக்கல் இன்சஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஒரு பேக் பெயின், ஒரு சின்ன ப்ரெஷர், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் சொல்லுவாங்க. பெருசாக வலியெல்லாம் கூட இருக்காது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்ட் கொஞ்சம் ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆயிடுச்சு, 20 weeks ஆயிடுச்சு, அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு பேபி மூவ்மெண்ட் சரியாக தெரியல, ஒரு ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது அப்நார்மலாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிஸ்கேரி ஆக போகிறதோட சிம்டம்ஸாக இருக்கலாம். பட் வெயிட், டோன்ட் வரி. எல்லா சிம்டம்ஸும் லைக் எல்லா வெஜினல் டிஸ்சார்ஜஸும், எல்லா ஸ்பாட்டிங்கும், எல்லா அப்டாமினல் பெயினும் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ். ஸோ அதை நம்ம வந்து
மனசில் வச்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பயந்துக்கூடாது. பட் த பெஸ்ட் திங் வுட் பி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருந்ததுன்னா உடனடியாக உங்கள் மருத்துவரை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட சர்வைக்கல் லென்த் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிஸ் இல்லை தைராய்டு இல்லை ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கான கரெக்டான மருந்தை எடுத்து கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆனோன்னு ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்க மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி சடனாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. எஸ், டெரட்டோஜெனிக் மெடிசின்ஸ் சில இது இருக்குது. சில மெடிசின்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது அது பேபிக்கு வந்து பிரச்சனை உருவாக்கலாம். அதனால மருத்துவரோட ஆலோசனைப்படி வேற வந்துட்டு சேஃபான மெடிசின்ஸ், அதாவது கேட்டகரி பி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சேஃபான மெடிசின்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது அவசியம். அண்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா பிளட் ப்ரெஷர் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். சுகர் இருந்ததுன்னா நீங்கள் 6 times கூட சுகர் செக் பண்ணி உங்களோட எல்லா வேல்யூஸும் லைக் ஃபாஸ்டிங், பிபி, ப்ரீ லஞ்ச், போஸ்ட் லஞ்ச், ப்ரீ டின்னர், போஸ்ட் டின்னர் எல்லா வேல்யூஸும் நார்மலாக இருக்கா, உங்களோட HbA1c வேல்யூஸ் நார்மலாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்க வேண்டியது அவசியம். அதுபோல் வந்து ஒரு வாட்டி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மிஸ்கேரேஜ் தான் ஆகுமா டாக்டர் அப்படின்னா கிடையாது. ஸ்டில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரெக்னென்சி, ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னென்சி டேர்ம் வரைக்கும் போய் நல்லபடியாக நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால மனசை தளர விடாதீங்க. என்ன ரீசன்னால அபார்ஷன் ஆச்சு அப்படின்றத வந்து உங்கள் மருத்துவரோட உதவியோட வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் இதுதான் காரணம்னு நம்ம கண்டறிஞ்சோம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது மூலமாக அடுத்த ப்ரெக்னென்சி உங்களுக்கு ஹெல்த்தியாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒவ்வொரு ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் போங்க. எவ்ரி ப்ரெக்னென்சி ஷுட் பி அ பிளான் ப்ரெக்னென்சி. ஸோ ஒரு ப்ரெக்னென்சி பிளான்டாக இருக்கும் பொழுது நம்மளால் இந்த மாதிரி மிட் ட்ரைமஸ்டரில் ஏற்படக்கூடிய மிஸ்கேரேஜஸை வெகுவாரியாக நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.